யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சாண்டில்யன் வைசாலி என்ற 8 வயது பெண் குழந்தையின் கை அகற்றப்பட்டமை தொடர்பில் குறித்த விடுதியில் பணியாற்றிய தாதிய உத்தியோகத்தர் தன்னிலை விளக்கம் ஒன்றை ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதன் அடிப்படையில் அந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டவரின் கருத்தை வெளியிடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவரது தன்னிலை விளக்கத்தை தருகின்றோம். எனனி ரமேஷ் ஆகிய நான் கடந்த 2011ஆம் ஆண்டிலிருந்து இற்றை வரை ஏறக்குறைய 12 வருடங்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கடமை புரிந்து வருகின்றேன். குறித்த சிறு பிள்ளைக்குரிய 12ஆம் விடுதியில் ஏறக்குறைய 6 வருடங்களாக பணிபுரிந்து வருகின்றேன். இதுவரை காலமும் என் மீதோ எனது சேவை மீதோ எந்த ஒரு குற்றச்சாட்டும் யாராலும் முன்வைக்கப்பட்டதில்லை என்பதனை உறுதியாக கூறுகின்றேன். அது மட்டுமன்றி தற்போது என் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டும் உண்மையல்ல என்பதும் குழந்தையின் கையகற்றப்பட்டமைக்கு நான் எவ்விதத்திலும் பொறுப்பாக மாட்டேன் என்பதனையும் முதற்கண் மீண்டும் உறுதிப்படுத்தி கூறுகின்றேன். சமூக வலைத்தளங்களும் உண்மையினை வெளிக்கொணர வேண்டிய ஊடகங்களும் ஆதாரம் எதுவுமின்றி என் தரப்பு நியாயங்கள் எதுவும் கேட்காமல் என் புகைப்படங்களை பதிவிட்டு என் நடத்தையை தவறாக சித்தரித்து என் மீது குற்றம் முழுவதையும் சுமத்தி என்னை வெளியே நடமாட முடியாதபடியும் எனது நாளாந்த கடமைகளை செய்ய முடியாதபடியும் என்னை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளார்கள். சமூக வலைத்தளங்களில் அதனை மறுத்து என் தரப்பு நியாயத்தை பதிவிடும் மனத்தைரியத்தை நான் இழந்துள்ளேன். மரணத்தையும் விஞ்சிய அவமானத்தை எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் குறித்த சமூக வலைத்தளங்களும் ஊடகங்களும் ஏற்படுத்தியுள்ளன. என்னை கொலைகாரியாக சித்தரித்துள்ளன. உண்மையில் குறித்த பெண் குழந்தை 12ஆம் விடுதியில் அனுமதிக்கப்பட்ட போது நான் கடமையில் இருக்கவில்லை. ஆனால் குறித்த பெண் குழந்தை சாதாரண காய்ச்சலால் அன்றி கடுமையான தோல் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு 12ஆம் விடுதியில் உள்ள தனிமைப்படுத்தல் அறையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததை எனது சக தாதிய உத்தியோகத்தர்கள் மூலம் நான் அறிந்து கொண்டதன்படி குறித்த குழந்தை இரு கைகளிலும் ஹனூலா ஏற்றப்பட்ட நிலையில் நொதர்ன் வைத்தியசாலையிலிருந்து 25/8/2023 அன்று இரவு 9:45 மணிக்கு எமது விடுதியில் இரவோடு இரவாக அனுமதிக்கப்பட்டிருந்தது. அனுமதிக்கப்பட்ட போது இரு கைகளில் மட்டுமன்றி அவரது கால்களிலும் வீக்கம் வெளிப்படையாக தெரியும் வண்ணம் இருந்ததாக எனது சக உத்தியோகத்தரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 25ஆம் தேதி குறித்த தனியார் வைத்தியசாலையினால் பொருத்தப்பட்டிருந்த ஹனூலாக்கள் ஊடாகவே குறித்த குழந்தைக்கு 2 மருந்துகள் ஏற்றப்பட்டிருந்தன. மறுநாளிலிருந்து வைத்தியசாலை நிபுணரின் ஆலோசனைப்படி கிளிண்டமைசின் மருந்து ஏற்றப்பட்டிருந்தது. 26ஆம் தேதி நான் காலை மற்றும் மாலை கடமைகளில் இருந்தபோது குறித்த குழந்தைக்கு ஊசி மருந்து ஏற்றும் செயலை செய்வதற்கு சந்தர்ப்பம் நேர்ந்திருக்கவில்லை. குறித்த குழந்தை அதனது நோய்த்தன்மையின் காரணமாக தாதியரோ வைத்தியரோ அருகில் சென்றால் அழும் இயல்பை கொண்டிருந்தது. 26ஆம் தேதி இரவு புதிய கனூலா ஒன்று குழந்தையின் இடது மணிக்கட்டின் உட்புறத்தில் வேறொரு தாதிய உத்தியோகத்தரால் பொருத்தப்பட்டிருந்தது. அந்த கனூலா ஊடாகவே தொடர்ந்தும் மருந்துகள் ஏற்றப்பட்டிருந்தன. 25ஆம் தேதி இரவு கடமையை ஏனைய 2 தாதிய உத்தியோகத்தர்களுடன் சேர்ந்து நான் பொறுப்பேற்றிருந்தேன். இரவு 10:45 அளவில் குறித்த குழந்தைக்கு ஊசி மருந்து ஏற்றுவதற்காக நான் குறித்த குழந்தையின் அறைக்கு சென்றபோது குழந்தையும் தாயும் உறங்கிக் கொண்டிருந்தனர். நான் குறித்த அறையில் மின்குமலை ஒளிரவிட்டு ஊசி போட வேண்டும் அம்மா என கூறிவிட்டு குழந்தையின் கையை தொட்டபோது குழந்தை எனது தாதிய உடையை பார்த்ததும் ஊசி என்ற வார்த்தையை கேட்டும் அழத் தொடங்கியது. அந்த நேரம் சேலை நிறுத்தப்பட்டிருந்தது. நான் பிள்ளையின் இடது வலது கைகள் மற்றும் கால் வீக்கமாயிருப்பதனை அவதானித்து பிள்ளையின் தாயாரிடம் நீங்கள் வருகின்ற போது வீக்கம் இருந்ததா என்று 3 தடவைகள் வினாவியிருந்த நிலையில் தாயார் முதலே கைகள் கால்களில் வீக்கம் இருந்ததென்றும் வீக்கத்தோடையே கனூலா போடப்பட்டதாகவும் எனக்கு தெளிவாக பதில் அளித்திருந்தார். அதன் பின்னர் குழந்தையின் இடதுகை மணிக்கட்டின் உட்புறத்தை திருப்பி பார்த்தபோது அதில் வீக்கம் எதுவும் தென்பட்டிருக்கவில்லை. ஹனூலா அவுட்லைனாக இருந்தால் மணிக்கட்டின் உட்புறத்தில் வீக்கம் அல்லது கட்டி ஏதாவது தோன்றும் என்பது எனது அனுபவத்தில் நான் கண்டதுண்டு. அத்தகைய அடையாளம் எதுவும் காணப்படாமையினால் ஒகுமாண்டின் மருந்தை ஏற்றிவிட்டு சேலனில் கலந்து டிலியூட் செய்து நான் எடுத்து வைத்திருந்த ஃபோக்லின் அமைசின் மருந்தை குறித்த நேர இடைவெளியில் மிகவும் மெதுவாக கனூலாவுடாக உட்செலுத்தினேன். குறித்த கிளிண்டமைசின் மருந்தை நான் அதன் செறிவை குறைக்கும் வகையில் சேலை நீருடன் கலந்து ஏற்றவில்லை. நேரடியாகவே ஏற்றியதாக என் மீது குற்றம் சாட்டு வைக்கப்பட்டது. கிளிண்டமைசின் மருந்தினை இதற்கு முன்னர் பல தடவைகள் பல சிறுவர்களுக்கு ஏற்றிய அனுபவம் எனக்குண்டு. அதனை சேலை நீருடன் சேர்த்து மெதுவாக ஏற்ற வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும். கனூலாவுடாக சிரிஞ்சில் குறித்த விகிதாசாரத்தில் கலந்தே நான் ஏற்றியிருந்தேன். அவ்விதம் நாம் ஏற்றுவது எமது வைத்தியசாலையில் வளமையான ஒரு விடயமாகும். ஆனால் இந்த பிரச்சனையின் பின்னர் அனைவரும் என் மீது குற்றம் சுமத்தும் நோக்கில் அவ்விதமான வளமையினை மறக்கின்றார்கள். குறித்த மருந்து ஏற்றியவுடன் பிள்ளை கை நோவதாக கூறிய போது குறித்த மருந்து எரியும் இயல்புடைய மருந்து என்பதனை தாயாருக்கு கூறி சேலையின் 50 மில்லிலீட்டர் ஏறும் வகையில் குறித்த சேலையின் லைனை போட்டு விட்டதனால் எரிச்சல் குறையும் என கூறிய போது வேண்டாம் என பிள்ளை அழுது கொண்டே மறுத்துவிட்டது. அதன் பின்னர் நான் திரும்பி வந்து கை கழுவி கொண்டு நின்ற வேளையில் பிள்ளையின் தாயார் மீண்டும் ஒரு தடவை வந்து பிள்ளை கை நோவால் அழுவதாக கூறியிருந்தார். அதன்போது நானும் எனது சக தாதிய உத்தியோகத்தரும் சென்று குறித்த 50 மில்லிலீட்டர் சேலையின் ஏற்றும் வகையில் லைனை பொருத்தியிருந்தோம்.
பிள்ளையின் அருகில் சென்ற சந்தர்ப்பங்களில் குறித்த ஹனூலா தவறாக போடப்பட்டிருப்பதற்குரிய அறிகுறிகளோ அசாதாரணமான வீக்கங்களோ எதுவும் என்னால் அவதானிக்கப்படவில்லை. அந்த கையில் இருந்த வீக்கம் ஏற்கனவே இருந்ததாக தாயார் கூறியிருந்தார். அதன் பின்னர் எமக்கு எதுவித முறைப்பாடும் பிள்ளையின் தாயினால் கிடைக்கப்பெறவில்லை. இதன் பின்னர் மற்றொரு தாதிய உத்தியோகத்தர் இரவு 1 மணி மற்றும் 2 மணிக்கு குறித்த பிள்ளையை பார்வையிட்ட நேரத்தில் தாயாரும் பிள்ளையும் உறக்கத்தில் இருந்ததாகவே தெரிவித்திருந்தார். பின்னர் மறுநாள் காலை 5:45 மணியளவில் எச்ஓ ஒருவர் குறித்த பிள்ளையினை பார்வையிட்டு கனூலாவை கலற்றி மறுகையில் ஏற்றுமாறு அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார். குறித்த கனூலா கலற்றப்பட்டு வலது கையில் ஏற்றப்பட்டு அதனூடாகவும் மருந்துகள் ஏற்றப்பட்டது. அதன் பின்னரே அந்த பிள்ளையின் இடது கையில் அசாதாரணமான வீக்கம் அவதானிக்கப்பட்டதும் வைத்திய நிபுணருடன் தொடர்பு கொண்டு தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இதில் என் மீது வைக்கப்பட்ட மற்ற குற்றச்சாட்டானது தாயார் முறைப்பாடு செய்தபோது நான் சரியான கவனம் எடுக்கவில்லை, சென்று பார்க்கவில்லை என்பதாகும். தாயாருடன் சினந்தோ சீறியோ பதிலளிக்க வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு நேரவில்லை. அவர் தேடி வந்து முறையிட்டது ஒரு தடவை மட்டுமே. அதன்போது நான் நேரடியாக சென்று அவதானித்திருந்தேன். அவருடன் அந்த 2 சந்தர்ப்பங்கள் மட்டுமே எனக்கு கதைக்க நேர்ந்திருந்தது. குறித்த கனூலாவுடாக 4-5 தடவைகள் மருந்து ஏற்றப்பட்டதன் பின்னர் கடைசி மருந்தை ஏற்றியது நான் ஆவேன். கனூலா பொருத்திய வீதம் தவறெனில் அதனை நான் எவ்விதம் அறிந்து கொள்ள இயலும். மற்றது நான் ஏற்றிய சிறிய அளவுடைய மருந்தே குறித்த பிள்ளையின் கை அகற்றுவதற்கு காரணமாயிருந்ததென எந்த ஒரு வைத்திய நிபுணரும் கூற இயலாது. மேலும் வைத்தியசாலையில் நடைபெறும் உள்ளக விசாரணை ஒருபோதும் சுயாதீனமாக இருக்க இயலாது என்பதனை உறுதிப்படுத்தி கூறுகின்றேன். காரணம், குறித்த விசாரணை குழுவில் நியமிக்கப்பட்டிருக்கும் ஒரு வைத்திய நிபுணர் எமது விடுதிக்கு பொறுப்பான வைத்திய நிபுணருடனும் குறித்த விடுதி தாதிகளாகிய எம்முடனும் காழ்ப்புணர்வு கொண்ட ஒரு நபர் ஆவார். இது வைத்தியசாலை பணிப்பாளருக்கு நன்கு தெரியும். குறித்த விசாரணை அதிகாரி என்னிடம் விசாரணை செய்த பொழுது என்னை பதட்டப்படுத்தும் வகையில் ஆம் அல்லது இல்லை என மட்டும் பதிலளிக்குமாறு உருக்கிய குரலில் வினவியே வாக்குமூலம் பதிவு செய்திருந்தார். குறித்த வைத்தியசாலை நிபுணரின் வைத்திய விடுதியில் எனது சொந்த பிள்ளையை நான் வாந்தி காய்ச்சல் காரணமாக அனுமதிக்க நேர்ந்திருந்த சமயத்தில் கூட நான் அருகிலுள்ள விடுதியில் கடமையாற்றுபவள் என்பதனை காரணம் காட்டி எனது விடுதிக்கு மாற்றும் வரையில் என் பிள்ளைக்கு 24 மணித்தியாலங்களாகியும் சேலையின் கூட ஏற்ற மறக்கப்பட்டிருந்தது. அவ்வாறாயின் அவரால் எவ்விதம் பாரபட்சமற்ற விசாரணை இயலும். அது மட்டுமன்றி நான் அறிந்த வகையில் குறித்த பிள்ளை தோல் நோய் தொற்று மற்றும் காய்ச்சல் காரணமாக முதலில் கங்காதரன் வைத்தியசாலையில் வைத்திய நிபுணரின் ஆலோசனை பெற்று அங்கேயே ஊசி மருந்து ஏற்றப்பட்டு கையில் கனூலாவுடனேயே வீட்டுக்கு அனுப்பப்பட்டு வீட்டிலிருந்து சென்று மருந்து ஏற்றப்பட்டுள்ளார். பின்னர் நொதர்ன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு 2 கைகளிலும் கனூலாவிடப்பட்டு மருந்தேற்றப்பட்டது. பின்னர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அக்கனூலாக்களூடாகவே யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒரு நாள் முழுவதும் மருந்தேற்றப்பட்டது. கையில் ஒட்டப்பட்ட பிளாஸ்டர் உரித்து எடுக்கப்படுகின்ற போது பிள்ளையின் தோலும் சேர்ந்து உரிந்து வருகின்ற பாரதூரமான நிலைமை இருந்தது. குறித்த பிள்ளையின் கை ஒட்சிசனின்றி செயற்பாடின்றி செல்கள் அனைத்தும் இறக்கும் ஓர் நிலைக்கு செல்வதற்கு குறைந்தபட்சம் 36 மணித்தியாலங்கள் தேவைப்படும் என்றால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு வருவதற்கு முன்னர் தனியார் மருத்துவமனைகளில் குறித்த பிள்ளையின் கையை பாதிக்கும் வகையில் ஹனூலாக்கள் போடப்பட்டதா, மருந்து ஏற்றப்பட்டதா, தவறான சிகிச்சை ஏதும் அளிக்கப்பட்டதா என்பது தொடர்பில் இதுவரை எந்த ஒரு விசாரணையும் செய்ததாக நான் அறியவில்லை. எது எவ்வாறாயினும் இதற்கு மேல் எதுவித துன்பமும் தேவையில்லை என்ற அளவில் எனக்கு பாரிய அவமானம் ஏற்பட்டுவிட்டது. மாறாக குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு என்னை வைத்தியசாலை வட்டாரம் வற்புறுத்துகின்றது. எல்லா வழிகளாலும் என்னை பலவீனமாக்கி என்னை பலிகடாவாக்க முயலும் ஓர் காரியமே எனது புகைப்படத்தை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு தவறான செய்தி பரப்பும் செயல்களாகும். எனக்கும் 2 குழந்தைகளும் வயோதிப பெற்றோரும் உள்ளார்கள். குறித்த குழந்தைக்காக நானும் கடவுளிடம் இறந்து வேண்டிக் கொண்டிருந்தேன். அதற்கு எந்த ஒரு தீங்கும் நினைத்து நான் செயற்படவில்லை. என்னால் அதற்கு எந்த ஒரு தீங்கும் நிகழ்ந்ததாக சொல்வதை நான் நம்பவில்லை. ஆனாலும் இந்த பிரச்சனையால் நானும் எனது குடும்பத்தவரும் தற்கொலை செய்தால் என்ன என்ற அளவில் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளோம். எனவே தகுந்த விசாரணைகளை மேற்கொண்டு உண்மையில் நிகழ்ந்ததை தெரியப்படுத்த வேண்டும் என்று வினியமாக கேட்டுக்கொள்ளுகின்றேன் என்று குறித்த பெண் தாதிய உத்தியோகத்தர் தனது தன்னிலை விளக்கத்தினை ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.